வணக்கம். திரையரங்கம். அயம் காதலன் பட பேர் எப்படி இருக்குது? அயம் காதலன். இது ஒரு மலையாள திரைப்படத்தினுடைய பேர். சமீபத்தில் திரைக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படத்தை நான் முதல் நாளே பார்த்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் கிரீஷ் ஏடி அப்படின்னு சொல்லி, அந்த கிரீஷ் ஏடின்ற அந்த இயக்குனர் பேரை பார்த்தோன்னே இந்த படத்தை நான் கட்டாயம் பார்க்கணுன்னு நினச்சேன். இப்போ நான் சொன்னதை கேட்டு நீங்களும் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைப்பீங்க. இந்த டைரக்டர் யாருன்னு சொன்னீங்கன்னா, பிரேமலு படத்தை பார்த்தீங்களா? பிரேமலு படம் எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, மனசுக்குள்ளே சாகா வரம் பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த பிரேமலு படத்தை இயக்கிய இயக்குனர் தான் கிரீஷ் ஏடி. அவர் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய 4வது படம் அந்த படம். இதுக்கு முன்னாடி சூப்பர் சரண்யா அப்படின்னு ஒரு படம் இருக்கார். தண்ணீர் மத்தன் தினங்கள் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிறார். மொத்தம் 3 படம் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண படம். இது 4வது படம். ஆக்சுவலாக பிரேமலுக்கு அடுத்த படம். பிரேமலு அவருடைய 3வது படம் அப்படிங்களேன். 4 மூவிஸ். இந்த 4 படமே வெற்றி படங்கள். அப்போ அதிலிருந்து நீங்கள் கிரீஷ் ஏடி எந்த அளவுக்கு திறமையான இயக்குனர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் பாராட்டக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் இருக்கார்ல, நஸ்லன் கே கஃபூர் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலு படத்தினுடைய கதாநாயகன் தான். அதாவது பிரேமலு படத்தினுடைய கதாநாயகனும் பிரேமலு படத்தினுடைய இயக்குனரும் மறுபடியும் இணைஞ்சு ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்களேன். நஸ்லன் கே கஃபூர், அந்த இளைஞன் இருக்கான்ல, அந்த பிரேமலு படத்தில் அந்த இளம்பெண்ணை ஒன் சைடாக காதலித்து படத்தினுடைய கிளைமேக்ஸில் அந்த இளம்பெண்ணுடன் எப்படி இணைகிறான், அப்படி 2 பேரும் அப்படியே அந்த காதல் பயணத்தில் எப்படி இணைந்து அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளே கைதட்டி பாராட்டினோம்ல படத்தினுடைய கிளைமேக்ஸில். கிட்டத்தட்ட அந்த கதாநாயகன் தான். அது நஸ்லன் கே கஃபூர். அவர் தான், அந்த இளைஞன் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் டெக்னோ க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற அந்த ஜானர் இந்த படம். டெக்னோ க்ரைம் த்ரில்லரா? க்ரைம் ரைட், ஓகே. த்ரில்லர் ஓகே. இதெல்லாம் டெக்னோ க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு என்னென்னா, இந்த நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்ற டெக்னாலஜி அப்படின்றோம்ல, கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டு, கணினி மயமான உலகம் இருக்குல்ல. எங்கே பார்த்தாலும் நம்ம கம்ப்யூட்டர், அப்படியே கணினி, அந்த கணினிக்கு பின்னால் எப்படிப்பட்ட ஜகஜால கில்லாடி வேலைகளெல்லாம் செய்யலான்ற ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க. அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாமே அப்படின்னா, அந்த உலகத்திற்குள் இருப்பவர்களுக்குத்தான் எப்படிப்பட்ட கில்லாடித்தனமான காரியங்களை எல்லாம் செய்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணலாம், பித்தலாட்ட வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருப்பாருங்க. உண்மையாகவே பார்க்க போனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கே இவ்வளவு மைன்யூட்டாக விஷயங்கள்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. படத்தினுடைய ஆரம்ப காட்சி அப்படின்போது பெங்களூரில் ஓப்பன் ஆகும். அப்போ நஸ்லன் ஆக்சுவலாக ஒரு வேலைக்காக ஒரு நிறுவனத்திற்கு சென்று அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ ஹெச்சிஎல் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலைக்கு போய் அப்படின்ற பேட்டர்னில் போய் அவர் வேலைக்கு போயின்னு போகும்போது இவருடைய அந்த ரெஸ்யூம் எல்லாம் பார்த்த உடனே அவங்களே ரெஸ்யூம் நாட் அப் டு த மார்க். அந்தளவுக்கு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்ற அளவுக்கு உள்ள ரெஸ்யூம் இல்லையே இது அப்படின்ற மாதிரி இதாகி அது என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு என்ன ஆகும்னா அவங்கள திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த ஃபைலை கொடுத்துட்டு இது டெக்னிக்கல் எரர்ன்றாங்க. வேறு யாரோ ஒருத்தர் இதை இன்டர்வியூக்கு கூப்பிட்ற போல் உனக்கு தகவல் வந்துருச்சு சாரின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மார்க்கை வாங்கிட்டு இதுக்கு போய் இன்டர்வியூக்கு எப்படி நம்ம கூப்பிட்ருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அவன் கையில் நான் ஏதோ கண்டுபிடிச்சேன்ற பேட்டர்னில் ஒரு தலையணை மாதிரி, ஒரு ஸ்மால் தலையணை சின்னதாக அப்படி ஒரு கையில் வச்சு இதை கம்ப்யூட்டரில் இப்படி ஜாயின் பண்ணி அப்படி இப்படி இல்லாமல் மாதிரி இதாச்சுன்னா நம்ம பட்டனை கூட அமுக்க வேண்டியதெல்லாம், இதை போட்டு டக்குன்னு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா இதாகிருன்ற மாதிரி. இது நானே கண்டுபிடிச்சேன்ற பேட்டர்னில் இந்த பையன் இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்க அது பெருசாக சின்ன பிள்ளைத்தனமான ஒரு இதுன்ற மாதிரி காமிச்சு அவன் கையில் கொடுத்து நீயே இதை எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. அவன் திரும்பி வந்துடுவான் மறுபடியும் பெங்களூர்லேருந்து, மறுபடியும் பேக் டு பெவிலியன்ற பேட்டர், மறுபடியும் கேரளாவுக்கு வந்தால் அங்கே இவன் கூடயே படித்த பொண்ணு ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் ஷில்பான்றது அனிஷ்மா அனில்குமார். அது ஆக்சுவலாக ரொம்ப கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ், வெரி கேஷுவல். இவ்வளோ இயல்பாக சினிமாத்தனமே இல்லாமல் சாதாரணமாக ஒரு பொண்ணு கேமரா சென்ஸே இல்லாமல், கேமரா பற்றி கவலையே படாமல், கேமரா முடி நம்ம நிற்கிறோன்ற உணர்வே இல்லாமல் இவ்வளவு இயல்பாலாம் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக உண்மையாகவே இப்போ நம்ம பல பேருடைய திறமையெல்லாம் பார்த்து, பல பேருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நமக்கு ஆச்சரியம் உண்டாகுதில்ல. உண்மையாகவே இந்த பொண்ணு அனிஷ்மானுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன். அது நடிக்குது அப்படின்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அதை அந்த கதாபாத்திரமாகவே வாழுது அப்படி தான் சொல்லணும். அந்த பொண்ணு மிகச்சிறந்த டேலண்ட் இருக்குது. ஒரு ப்ளீஸிங் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். சினிமாத்தனமான முகமே கிடையாது. சாதாரணமாக நம்ம கல்லூரிகள்லையோ பல்கலைக்கழகங்கள்லையோ ஒரு படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர்கள் கணினி மயமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
நம்ம எவ்வளோ இளம்பெண்களை நம்ம வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அவங்க ஒர்க்கர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு பொம்பளை பசங்கள்லாம் பார்க்குறோம்ல, கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த இதில் ஷில்பா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த இளம்பெண் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். அது இந்த நஸ்லன் கூட வந்து படித்த பொண்ணு. அது நஸ்லன் பேர் வந்து விஷ்ணு, கதாபாத்திரத்தினுடைய பேர் விஷ்ணு கூட படித்த பொண்ணு. அவன் வந்து எதேச்சும் அந்த பொண்ணுகிட்ட அவன் மனசுக்குள்ளே இவன் காதலிப்பான் மனசுக்குள்ளே. அவளை பொறுத்தவரை இவன் ஒரு ஒரு இன்னும் அரியர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், ஒழுங்காக படிச்சிருக்கலாம், அரியர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறான், வேறு கிளாஸ்மேட்டு தானே அப்படின்ற பேரில் காதல் அப்படின்ற பேட்டர்னில் இருக்கிற தன்னுடைய கிளாஸ்மேட்டுன்னு போது அவங்க கூட அவன் பேசும்போது அந்த பொண்ணு பதில் பேசி அப்படின்ற பேட்டர்னில் அது சொல்லுவான் பொறுப்பாக. வந்து ஒரு ஃப்ரெண்டு எப்படி சொல்லுவான், ஏன்டா நீ வந்து அரியர்ஸ்லாம் இது பண்ணி அது பாஸ் ஆகிருக்கலாம்ல, நீ வந்து அதில் பாஸ் ஆகியிருந்தால் நீ ஒரு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணி இப்படின்ற மாதிரி. இப்போ இதை வச்சுட்டு போய் என்ன உனக்கு வேலை கிடைக்கும், எப்படி நீ அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா இப்படின்லாம் பல மேட்டர்லாம் சொல்லிவிட்டு அந்த தலையணை மாதிரி இவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களா, அதை அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பான். அந்த பொண்ணுகிட்ட இதை நீ வச்சுக்கோ கையிலன்ற மாதிரி ஏதோ சொல்லுவான். அந்த பொண்ணு வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த பொண்ணு படித்து முடிச்சிருச்சு, தேர்வு எழுதிருச்சு, பாஸ் ஆகியாச்சு. இப்போ அதுக்கு என்ன அவங்க அப்பாவே வந்து திலீஷ் போத்தன் நடிகர், அருமையான நடிகர். நீங்கள் நிறையா மலையாள படங்களை அவர் பார்த்துருப்பீங்க. அந்த திலீஷ் போத்தன் வந்து சொந்தத்தில் அவரே ஒரு நிறுவனம் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த நிறுவனத்திலேயே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கம்ப்யூட்டர் மயமாக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பொண்ணுக்கு தன் மகளையே அந்த வேலைக்கு போட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ கற்றுக்கோ அப்படின்ற பேட்டர்னில் அவர் இது பண்ணுவாங்க. இது போக இன்னும் நிறைய பேர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வைங்களேன். அப்படி வரும்போது இந்த பொண்ணை வந்து ஒரு ஒன் சைடாக மனசுக்குள்ளே விரும்பி அப்படின்ற இதில் இருக்கா. இவன் இப்போ வந்து வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே இவன் எப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் மேட்டர்களில் உள்ளே இருக்கக்கூடிய பல சித்து வேலைகள் இருக்குல்ல, அது என்னென்ன அது கரைச்சி குடிச்சு வச்சுருக்கான் பையன். அதை வந்து என்ன சின்னதாக அப்படியே நோண்டி விட்டு இதான் கூட சில காரியங்களை பண்ணிடலான்ற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் எக்ஸ்ட்ரானரி. நம்ம படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா, அந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது, காதல் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவன் ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒரு நடுத்தர குடும்பம். அதில் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ரூமில் உட்காந்துட்டு என்னமோ நோண்டிக்கிட்டு கிண்டிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு அப்படின்ற மட்டும் தான். அவங்க அப்பாவுக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அவர் சும்மா சராசரியான ஒரு மனிதர். அவருக்கு எதாவது பையன் என்னத்தையோ ஒன்று கம்ப்யூட்டர் வச்சு நோண்டிகிட்டு இருக்கான், லேப்டாப் வச்சு நோண்டிகிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த பேட்டர்ன் தான் அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றதெல்லாம் தெரியாது. அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இவ கூட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டு அவள் வந்து சரின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இதில் வந்து அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் கேட்பா. நீ இப்போ நேராக வீடுகளில் நான் போகிறவள்ள என் ஃப்ரெண்டு அவனை போய் பார்த்துட்டு பேசணும்னு. அவன் நீ ஒன்று செய்ய, இந்த மேத்யூ தோமஸ்ன்னு சொல்லிட்டு அதே இதிலே அங்கேயே பணியாற்றக்கூடிய ஒருத்தர், அவர் அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை பார்ப்பார். அவர் காரில் போயிட்டு இறங்கிக்கின்ற மாதிரி அந்த அவள் வந்தாலும் காரில் உட்காந்து வருவாள். வந்து அங்கே வந்து இறங்கும்போது தன்னுடைய கூட படித்த பையனை வந்து அந்த ஆளுக்கு மேத்யூவுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாள். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறது வினீத் வாசுதேவன். அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிறார். இந்த வினீத் வாசுதேவன் என்னென்னா அவரே ஒரு டைரக்டர், பூவன் அப்படின்ற பேரில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ண அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்தது தான் அந்த அனீஷ்மா. அந்த அனீஷ்மாவுக்கு இது 2வது படம் அப்படிங்களேன். ஒருவேளை இப்போ இவரே கூட சொல்லியிருக்கலாம், என் படத்தில் கதாநாயகியாக ஒரு பொண்ணு நடித்து அந்த பொண்ணையை கூட இந்த படத்துக்கு போடலான்ற மாதிரி சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து தன்னுடைய கூட படித்த கிளாஸ்மேட் அறிமுகத்தை அந்த கிளாஸ்மேட்டுக்கு அந்த ஆளை அறிமுகப்படுத்தி வைப்பா, தாமஸை அறிமுகப்படுத்தி. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அறிமுகம் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. பின்னாடி ஒரு ஸ்டேஜில் அலுவலகத்துக்கு நேரடியாக அதுக்கு போயிடுவான். போய் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மோதல் நடந்துடும். இந்த பொண்ணுக்கும் அதாவது கிட்டத்தட்ட இவங்க தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி இப்படின்ற பேட்டர்னில் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இவனை தூக்கி விட்டுறிஞ்சு அப்படி பேசுகிற, நீ இப்போ இந்த இடத்துல வந்து ஆஃபீஸில் வந்து பேசாது, இதெல்லாம் நம்ம வெளியே நம்ம பேச வேண்டிய மாட்டேங்குது அப்படி சொல்லி இதாகி ஒரு மோதல் நடந்துடும். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை சச்சரவு நடக்குதுன்னு மட்டும் அப்பாவுக்கு தெரியும், திலீஷ் போத்தனுக்கு. அவர் வந்து பொண்ணை வந்து நீ வீட்டுக்கு போகிற மாதிரி அனுப்பிவிட்டு இந்த பையனை மட்டும் இது பண்ணிட்டு நீ இருன்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணும்போது இவன் வந்து அந்த வெகுளித்தனமாக நான் உங்கள் பொண்ணை விரும்புகிறேன், காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில மேட்டர்கள்லாம் சொல்லுவான். சொல்லும்போது அதை வந்து ஆக்சுவலாக அப்போ அவள் ஏற்கனவே சொல்லுவாள், அதாவது ஒரு விஷயம் என்ன, நீ வந்து இந்து, நாங்கள் வந்து கிறிஸ்டியன், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து எங்கள் அப்பா அதில் ஒத்துக்கிற மாட்டார்ன்றது ஒன்று. சரி, இதையெல்லாம் தாண்டி அப்படிங்கும்போது எங்கள் அப்பா வந்து எவ்வளோ நிறுவனங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர். நீ வந்து சராசரியாக வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவன் இன்னும் வந்து அரியர்ஸ் வச்சுக்கிட்டு உனக்கு வேலைக்கு கூட தகுதியாக ஒன்று ஆக்கிக்கிறல. இப்படி இருக்கக்கூடியவன் எப்படி வந்து இந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா சம்மதிப்பாரா? நீ ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் யோசி. இல்லை நம்ம உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போய் நம்ம வந்து ஓடி போகிறதுனா என் கூட நீ ஓடி வர்றதுக்கு தயாரான்னு. இல்லை அதுக்கெலாம் நான் தயார் இல்லைன்னு. அதான் அந்த மோதல் நடக்கிறது. அதை வந்து இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு அப்பாட்ட வந்து கேட்கும்போது அப்பாட்ட இவன் வெகுளித்தனமாக அப்பாட்ட அவன் பேசுவான், உங்கள் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற டைப்பில் பலர்னு ஒரு இருக்கிடுவார், அடிச்சிருவார். அவர் உதவாங்கிடுவான் பையன்.
அடி வாங்கிட்டு அப்படியே கமுக்கமாக இந்த கேரக்டர் எப்படின்னா படம் ஃபுல்லாகவே இந்த பையன் அதிகமாக பேசவே மாட்டான். நெல்சன் பிரேமலு படத்தில் மாதிரியே தான், அதிகமாக பேசுகிறதே கிடையாது. அடி வாங்கின பிறகு கூட ஒரு ஆவேசமாகி போய் என்ன நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அமைதியாக வந்து அப்படியே ஒரு ஊம குசும்புன்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் தான். இப்போ என்ன அடிச்சிட்டியா, இரு நான் யாருன்னு நான் காமிக்கிறேன்டா அப்படின்னு நினச்சி அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதான் அதான் மேட்ரு. அதுக்கு பிறகு அவங்களுடைய அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி போல மேட்டர்லாம் இருக்குல்ல, அதை வந்து இவன் அந்த கம்ப்யூட்டர் அந்த இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் இந்த ரிப்பேருக்கெல்லாம் அவனை தான் கூப்பிடுவாங்க. அங்கே போய் ரிப்பேர் பண்ணும்போது அப்படி கூட மாட இவன் போய் அதில் இருக்க சில மேட்டர்லாம் சுருவி கிருவி சில மேட்டர்லாம் பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ணி வச்சு டோட்டலாக என்னென்னா அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே செயல்படாத ஹேக் பண்ணிடுவாங்க. இந்த இவன் தான் இந்த ஹேக் பண்ணுறது. ஹேக் பண்ணி டோட்டலாகவே வேலையெல்லாம் நடக்காமல் போயிடும். இப்போ இந்த லோன்லாம் கூட நகை லோன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மேட்டர்லாம் நடக்கக்கூடிய நகையை கொண்டு வந்து இது பண்ணி வச்சுன்னா இப்போ என்ன இப்போ கம்ப்யூட்டரே ஒர்க் பண்ணல, ஹேக் ஆகி போச்சு. இப்போ என்னத்தை போய் வேலை செய்ய முடியும்? டோட்டலே பிஸ்னஸே அஃபெக்ட் ஆகி போய் அது எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாத அளவுக்கு ஆகி போயிடும். எப்படி நடந்துச்சு, இது யார் பண்ணது, எப்படி யார் ஹேக் பண்ணது அப்படின்ற மாதிரி இது கண்டுபிடிக்க முடியாமல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இவன் அந்த காரியத்தை அவன் பண்ணி விட்ருவான். அதுக்கு பிறகு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு வரும்போது அதுக்காக வந்து இந்த லிஜோ ஜோஸ்மோல் அப்படின்னு நம்ம தமிழ் படங்கள்லாம் கூட நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை வந்து அந்த சிமி கதாபாத்திரத்தை அங்கே கொண்டு வருவாங்க. அவளுக்கு இந்த ஹேக்கிங் மேட்டர்லாம் தெரியும். அந்த ஹேக் பண்ணுறது அப்படின்னா அந்த ஹேக் பண்ணது எங்கே பண்ணது, யார் பண்ணது, எந்த இடத்தில் பண்ணப்பட்டிருக்குன்ற மாதிரி மேட்டர்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் தெரிஞ்ச பொண்ணு அது. அதை கொண்டு வந்து இது பண்ணியும் போது அதில் என்ன பிரச்சனைனா அந்த ஹேக் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரியும், அது கேரளத்தில் தான் நடந்திருக்குன்றது தெரியும். அப்போ அந்த ஹேக் பண்ணவங்க யூஸ் பண்ண அந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது வந்து காதலன். அதான் ஐஎம் காதலன்னு படத்துக்கு பேர் வச்சுட்டாங்களே, காதலன்ற பேரில் தான் அவன் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பான் நெல்சன். அந்த காதலன் அப்படின்னா அந்த காதலன்ற பேர் வந்து இதை வச்சு கேரளத்துலேருந்து தான் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு. கேரளன்றது எப்படி சொல்கிறேன்னு, அதாவது தமிழ் வார்த்தை காதலன்றது தமிழ் வார்த்தை அது மேட்ரு. ஆனால் தமிழ்நாட்டில் காதலன்றதை KADHALAN அப்படி தான் இது பண்ணுவாங்க. அந்த மலையாளத்தில் நம்ம இது பண்ணும்போது அந்த காதலன்ற வார்த்தையே கேரளாவில் வந்து காதலன்னு டீ போடுவாங்க, THA. தமிழ்லன்னா DHA. இது THAன்ற பேர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து கேரளத்தில் தான் நடந்திருக்கு. கேரளத்தில் இருக்கக்கூடிய யாரோ தான் இதை ஹேக் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படி இந்த பேட்டர்னில் வரும். இந்த பேட்டர்னில் வந்து அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட இவன் மனசுக்குள்ளே இவன் இந்த கம்ப்யூட்டர் மேட்டர்களை இந்த மாதிரி கில்லாடி வேலைகள்லாம் பண்ணுறதுல வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ன்றது அவளுக்கு தெரியும். இவன் தான் பண்ணியிருப்பானோ, ஏன்னா ஒன்று நம்ம அவனை காதில் தூக்கி விட்டு இருந்தோம் அப்படி இப்படின்ற ஒரு விஷயம். அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுகிட்ட நீ வந்து உனக்கும் இவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதை தாண்டி வேறு ஏதாவது உறவு இருக்குதான்ற மாதிரி கேட்கும்போது நோன்றவா ஆஃபீஸில். அதுக்கு பிறகு தான் அவங்க அப்பா இவனை அடிக்கிறது. அப்படி அப்போ அந்த இதுக்கு மேலே வேறு உறவு இல்லைன்ட்டான், காதல்ன்றதெல்லாம் கிடையாதுன்ட்டால அப்படி. அப்போ அதை மனசுக்குள்ளே வச்சது, அப்புறம் அவங்க அப்பா அடித்தது, திலீஷ் போத்தான் அடித்தது, இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவன் தான் இந்த காரியத்தெல்லாம் ஏதோ சின்ன சின்ன பித்தலாட்டு வேலைகள்லாம் பண்ணியிருப்பானோ, இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு மாதிரி வச்சு ஒரு தடவை நேரடியாக வீட்டுக்கே வந்து கூட கிட்டத்தட்ட நீ தான் இதை பண்ணியிருப்பன்னு இப்போ கூட நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சந்தேகத்தை அவன்கிட்ட சொல்லுவாள். அப்போ கூட அவன் வந்து நான் அதை பண்ணலைன்ற மாதிரிலாம் பெருசாலாம் போராடலாம் மாட்டான், அப்படியே சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்படின்ற ஒரு மேட்ரு இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி வரும்போது அந்த தோமஸ் மேத்யூ இருக்கான்ல, அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டு, அந்த ஆள்கிட்ட வந்து இவ வந்து ஓரளவுக்கு ஒரு லைட்டாக பற்ற வச்சுக்கின்னு இருக்கலாம். அந்த மாதிரி என்னுடைய மனசுக்குள்ளே உண்மையானு தெரியாது, என் மனசுக்குள்ளே என் கிளாஸ்மேட்டாக இருந்த அவன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் என் மேலே இருக்குது. ஏன்னா அவன் இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் தெரிஞ்சவன் அப்படின்ற மாதிரி ஒரு பொறியை மட்டும் வச்சு விட்ருவான். அது அந்த இடத்துல அவன் அப்படியே வந்து நம்ம 2 பேரும் உங்கள் அப்பா சம்மதிக்காமல் இப்படி இப்படின்ற மாதிரி எதாவது இருந்தால் கூட நான் வந்து உங்களை விரும்புகிறேன், நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் இணைய முடியுமான்ற பேட்டர்னில் என்னத்தை ஒன்று கேட்பான். கேட்டு இப்படி டக்குன்னு நான் கிளம்புறேன்ற மாதிரி எந்திரிப்பா. அந்த கிளம்புறான் போது அவள் வந்து நான் நினச்சேன் பிரேமலு படத்தில் மாதிரி ஒரு மேட்ரு வரும்போது இருக்குது. வந்து நீ வந்து உன் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன்றதுக்காக உங்க கூட பழகுன பேசின தவிர அதுக்காக நீ என்ன காதலிச்சுட்டு இருக்கியா, மனசுக்குள்ளே விரும்பிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நினச்சி அதை கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறான்ற மாதிரி. அவன் ஒன்றெல்லாம் நீ ஒரு ஆள் ஒன்றெல்லாம் போய் நான் காதலிச்சுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு இவங்க 2 பேரும் பார்க்கும்போதே அந்த பையனையும் இவளையும் பார்க்கும்போது பொருத்தமான ஜோடி மாதிரி இருக்கும். அந்த வினீத் வாசுதேவன் இருக்கார்ல, அவரை பார்க்கும்போது பொருத்தமான ஜோடியாக தெரியாது. அது கிட்டத்தட்ட பார்த்தா இவளுக்கு ஒரு அண்ணன் இருந்தால் இப்படி இருக்கும். அந்த பேட்டர்னில் ஒரு அழகான உருவம்னு சொல்ல முடியாது, பொருத்தமற்ற ஒரு ஜோடி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள போகிறேன். அதனால் இவன் எந்திரிச்சு வரும்போது ஒத்துக்கல போல இருக்குன்ற மாதிரி நினச்சி நான் கூட மனசுக்குள்ள டக்குன்னு கை தட்டினேன். பிரேமலு மாதிரி ஒரு டேனிங் வச்சுருவாங்களே
அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்தா அவள் சொல்லுவா, நீங்கள் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து பேசுங்கன்ற மாதிரி சொல்லிடுவாள். அது பிறகு என்ன ஆகும், திருமண நிச்சயதார்த்தம் ஆயிரும் அவங்க 2 பேருக்கு இடையில். திருமண நிச்சயதார்த்தம் நடந்து சர்ச்சில் நடந்து அந்த நிச்சயதார்த்தத்துக்கே ஆக்சுவலாக இவனே இவன்கிட்ட சொல்லிடுவா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னெலாம் சொல்லிடுவாள். அதில் அவன் அப்படியே ஏமாற்றம் அடைஞ்சு, ஆனால் அந்த இதுக்கு போவான், அந்த ஃபங்க்ஷனுக்கே போவான் தன்னுடைய நண்பர் கூட சேர்ந்து போய் அப்படின்ற மாதிரி ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவன் வந்து பிரேமலு மாதிரியே தான். பிரேமலுவில் எப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே கிடைக்கல அப்படின்போது ஒரு இதாக போய் அப்படியே லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அவட்டானாவா கிளைமேக்ஸில். இதில் வந்து ஆக்சுவலாக அவன் வந்து பெருசாக போராடிக்கிட்டுலாம் பிரேமலுவில் கூட இருக்காதுல்ல. இதுலேயும் நல்சன் வந்து இது பண்ண உடனே அது மனப்பூர்வமாக ஏற்றுன்றத வழி இல்லைன்ற அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற இதில் வருவான். அதுக்கு பிறகும் பல பித்தலாட்ட வேலைகள்லாம் அவன் பண்ணுவாங்க. ஹேக் பண்ண மேட்ரு கண்டுபிடிக்கப்படக்கூடாது, அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படி இப்படின்ற மாதிரி பல மேட்டர்களை மறுபடி இவன் ஃப்ரெண்டு பிறகு வந்து ஆட்டோ டிரைவரே உள்ள அனுப்பி விடுவாங்க. அனுப்பிவிட்டு காசெல்லாம் பாக்கெட்லேருந்து செதறின மாதிரி போய் இது பண்ணி மறுபடியும் அது ஏதோ இது பண்ணுற மாதிரி காசை எடுக்கிறது மாதிரி போய் அப்படி ஒரு இதை போட்டு ஒரு இடத்துல போய் சொருவி வச்சு ஒரு பிளக்கை மாட்டி விட்டு இந்த மாதிரிலாம் இப்படிலாம் அந்த ஸ்டாஃபுகள் இருக்கும்போது ஒரு அப்படி இப்படிலாம் இப்போ பல கில்லாடி வேலைகளை அதுக்கு பிறகும் பண்ணுவான் பையன். இதையெல்லாம் தாண்டி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜ் போல் அவங்களே என்ன ஆகும்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் அந்த மாதிரி சில மேட்டர்களில் நடந்து தான் இப்படி வந்து கடைசி வரை அந்த இது பண்ணதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. யார் வந்து இதை பண்ணது அப்படின்றதில் ஹேக் பண்ணது யாருன்றதை வந்து அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ இதாகிடும். கடைசியில் லாஸ்ட்டில் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அப்படி ஆனதில் தான் இந்த கோளாறுகள்லாம் வச்சு போது அந்த கம்ப்யூட்டர் பல மேட்டர் டேமேஜ் ஆனது, நெருப்பு பிடிச்சலாம் எரிஞ்சிரும் ஒரு இடத்துல. அது இவன் இந்த தலையின மாதிரி ஒன்று கொடுத்தான்ல, அதனால தான் அது நடக்கும். அதில் இப்போ நெருப்பு பிடிச்சி அதுக்கு பிறகு அது மற்ற இடத்துக்கெல்லாம் பரவி அந்த கம்ப்யூட்டர்லாம் எரிஞ்சு அந்த கம்ப்யூட்டர்லாம் பிறகு குவிச்சு வச்சு அதை வந்து எரிக்க அப்படி பாதிக்கப்பட்ட கொஞ்சம் இதெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் இது பண்ணி இப்போ அதெல்லாம் இது பண்ணால் பிறகு எங்கேருந்து இதை கண்டுபிடிக்க முடியும்? இனிமேல் எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. லாஸ்ட்டில் வந்து அந்த லிஜோமோல் ஜோஸ் வந்து ஒரு குறிப்பிட்டது வரை கண்டுபிடிச்சாச்சு. அதை கேரளத்தில் தான் இது நடந்திருக்கு, கேரளத்தில் இருக்கக்கூடிய யாரோ தான் அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அது யாருன்றதை நான் கண்டுபிடிக்கலை, அது ஒன்று தான். அது கண்டுபிடிக்கல. அதுக்கு இடையில் அவங்களுக்கு வந்து பெங்களூரில் வந்து ஒரு வேலை கிடச்சி அப்படின்ற மாதிரி நம்ம பெங்களூருக்கு போகிறேன். ஒரு விஷயம் இதுவரை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த ஹேக் பண்ணது யாருன்றதை கட்டாயம் நான் கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டேன். என்றைக்கு இருந்தாலும் அந்த குற்றத்தை செய்தவன் யார் அப்படின்றத நான் கட்டாயம் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க விட்டுட்டு அவங்க பெங்களூருக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு நிறுவனத்தில் வேலை கிடச்சி இதுக்கடையில் இந்த பையன் நஸ்லனுக்கு வந்து அந்த தேர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி அது பண்ணி அவனுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் ஆகி அதில் வந்து பாஸ் ஆகின்ற மாதிரி ஒரு வரும். வந்த பிறகு இப்போ இன்னொரு இதுக்காக வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து பெங்களூர்லேருந்து அழைப்பு வந்து இவன் அங்கே போகும்போது ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் சந்தித்தது இல்லைல்ல, லிஜோமோலும் நஸ்லனும் சந்தித்ததே கிடையாது. அந்த லிஜோமோல் பணியாற்றக்கூடிய அதிகாரியாக பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு தான் இவன் வேலைக்கு போகிறான். அந்த வேலைக்கு அங்கே போய் இன்டர்வியூவில் போய் தான் யார் என்பதை கேரளத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய விஷ்ணு ஃப்ரம் கேரளா அப்படின்றது தன்னை அறிமுகப்படுத்துவான். அதுக்கு அதிகாரியாக அமர்ந்திருப்பவர் லிஜோமோல் ஜோஸ் பாருங்கள். அதோட படம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு பிறகு என்னென்னா இவனுடைய அந்த அங்கேயும் இவனுடைய அந்த வேலைகள் திறமைகள் கில்லாடி வேலைகள்லாம் காட்டலாம், அவர் தெரிந்து கொள்ளலாம். காலப்போக்கில் இவன் என்ன செய்தான் என்பதை கண்டுபிடிக்கலாம். அந்த ஹேக் பண்ணது யார், ஹேக்கிங் அப்படின்றது கேரளத்தில் நடைபெற்ற காரியத்தை செய்தவன் இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கப்படாமலும் போகலாம். கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இன்னும் கூட பல கில்லாடி வேலைகளை விஷ்ணு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நஸ்லன் செய்யலாம். முழுக்க இந்த பேட்டர்னில் ஒரு கதை தமிழ்நாட்டில் யாராவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். கம்ப்யூட்டர் உலகத்தை மட்டுமே மையமாக வைத்து அங்கு என்னென்ன சித்து வேலைகளை செய்யலாம், என்னென்ன ஃப்ராட் மேட்டர்களை பண்ணலாம், எப்படிப்பட்ட கில்லாடி வேலைகளை செய்யலாம், எப்படிப்பட்ட ஜகஜால கில்லாடி விஷயங்களை செய்து அனைவரையும் திகைக்க வைக்கலாம், திண்டாட வைக்கலாம், பிரச்சனைகளுக்கு ஆளாக்கலாம். ஒரு நிறுவனத்தையே முடக்கி போடுற அளவுக்கு அந்த பெண் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் தான் காரணம். அதுதான் ஐயம் காதலன் படத்தினுடைய கதை எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஒரு மாறுபட்ட அட்டெம்ப்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு வந்து பிரேமலு படத்தை பார்க்கும்போது எந்த அளவிற்கு அந்த படத்தினுடைய இயக்குனரை வந்து மனசுக்குள்ளே பாராட்டி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதே உணர்வு இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போதும் கிரீஷ் ஏடி அவரை நான் பாராட்டணும்னு நினச்சேன்.
ஆக்சுவலாக பிறகு நடிப்பு கலைஞர்கள் அப்படின்போது நஸ்லன் நானே சொல்லிட்டேன், நஸ்லன் கஃபூர். அது எப்படி இவ்வளோ இயல்பாலாம் பண்ண முடியுமா? அதாவது கொஞ்சம் கூட சிரித்த முகம் கூட படத்தில் இல்லைங்க. படத்தினுடைய பிகினிலேருந்து கிளைமேக்ஸ் வர எதையோ பறி கொடுத்ததை போல், எதையோ இழந்ததை போல். ஏன்னா அவன் நினச்ச காரியம் எதுவுமே நடக்கல, எல்லாமே ஏமாற்றம் தானே ஆரம்பத்துலேருந்து. அதாவது வேலை கிடைக்கலன்றது ஒன்று, அப்போ தன் காதலித்த பெண் கிடைக்கலன்னு ஒன்று, தன்னுடைய ஃப்ரெண்டு கூட வந்து அப்படியே உயிருக்கு உயிராக நேசித்து ஆரம்பத்தில் ஒரு தடவை நான் ஒன்று விரும்புகிறேன்னு கூட அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு இடத்துல ஒரு சீன் வரும், அவர்கிட்ட சொல்லியிருப்பான் இவன். அப்படிலாம் இருந்து கூட அந்த காதல் நிறைவேறவில்லை, அந்த காதலி தனக்கு கிடைக்கவில்லை. அப்படி படம் ஃபுல்லாகவே அவனுக்கு ஏமாற்றம் தானே. அதனால் படத்தில் சிரித்த முகத்தோட ஒரு சீன் கூட கிடையாது. அப்படி வச்சுக்கோங்க, எதையோ பறி கொடுத்ததை போல் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். அந்த கதாபாத்திரமாகவே அந்த நஸ்லன் கஃபூர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. இந்த இளைஞனிடம் இப்படிப்பட்ட அபார திறமையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி அனிஷ்மா அனில்குமார் அப்படின்னு அந்த ஷில்பா கதாபாத்திரத்தில் இவ்வளவு இயல்பாக நடிக்க முடியுமா அப்படின்னு. இந்த படத்தை வந்து தூக்கி சுமக்கிறது அப்படின்றல இந்த 2 நடிப்பு கலைஞர்கள், இந்த கதாநாயகனும் இந்த கதாநாயகம், அவங்க தான் இந்த படத்தை தூக்கி சுமந்திருக்கிறார்கள் அப்படின்னுங்க. பிறகு பக்கபலமாக இந்த படத்தில் வரக்கூடிய இவனுக்கு நண்பராக வரக்கூடிய அந்த கதாநாயகனுக்கு நண்பராக, நஸ்லனுக்கு நண்பராக வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, இவனுடைய அந்த ஃப்ராடு வேலைகளுக்கெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ இவங்க கூட பக்கபலமாக இவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அவங்கள ரொம்ப இயல்பாக கேஷுவலாக கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு படத்தை ஓடும் அளவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் தங்களுடைய அளவற்ற திறமையால் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் கிரீஷ் ஏடி இயக்கி இருக்கக்கூடிய அயம் காதலன் என்ற திரைப்படத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை, இன்றைக்குடைய இப்போ கம்ப்யூட்டரிஸ்ட் உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்காங்க, எல்லாருமே அவசியமாக நீங்கள் பாருங்கள். பிரேமலு திரைப்படம் எந்த அளவிற்கு இன்னும் உங்களுடைய உள்ளங்களில் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல் இந்த திரைப்படமும் கட்டாயம். இதில் வந்து என்னென்னா, பிரேமலு திரைப்படம் மாதிரி முழுக்க முழுக்க ரொமான்ஸ் கிடையாது, இந்த படம் ரொமான்டிக் மூவி கிடையாது. இருந்தால் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி, மாடர்ன் டெக்னாலஜியை மையமாக வைத்து இப்படி கூட ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படத்தை இயக்க முடியுமா அப்படின்ற ஆச்சரியம் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.